அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நைட்டு சாப்பாடுக்காக சிக்கனும் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். சிக்கன் வாங்கிட்டு கழுவி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ குக்கரில் தாளித்து விட்டுலாம். எண்ணெய் ஊற்றி சூடானது வெங்காயம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இது கூட கல்பாசி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கியாச்சு. நான் வெங்காயம் 3 தக்காளி 3 சேர்த்துருக்கேன். ஏன்னா தேங்காய் ஊற்ற போகிறதில்ல, இது மட்டும்தான் கிரேவிக்குன்னு சேர்த்துருக்கேன். இப்போ அது வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் கழுவி வச்சது சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு அதையும் சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் ஏதாவது ஒரு சிக்கன் குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட உப்பும் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் விசில் வச்சிடலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. சிக்கன்லேயும் தண்ணி விடும். நான் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல தான் வச்சுருக்கிறேன். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். குக்கரில் விசில் வச்சாச்சு. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு சப்பாத்தியும் சுட்டு எடுத்தாச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சுக்காங்க. நம்ம தேங்காய் ஊற்றுறதுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க. இது போல் டின்னர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.